வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு வந்து தேவையான அளவு. நீங்கள் எந்த அளவுக்கு மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து அந்த பாருங்கள், மட்டனில் வந்து அந்த மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். நீங்கள் வந்து மட்டன் வாங்கும்போது ரொம்ப இளங்கறியாக இருந்துச்சுன்னா ஒரு 4 விசில் இல்லை 3-4 விசில் விட்டாலே போதும். ரொம்ப முத்தின ஆட்டுக்கறி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு விசில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 3-4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இதில் நான் வந்து சோம்பு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுறேன். இது கூட கசகசா வந்து 1/4 டேபிள் ஸ்பூன். நீங்கள் கசகசா ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சதும் நான் 3 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிப்போம். ஆல்ரெடி வந்து நம்ம மட்டனில் உப்பு வந்து சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன். நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆச்சியோட மட்டன் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. இதோட பச்சை வாசனை வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து போயிடும். இப்போது இதில் வந்து நம்ம 2 பெரிய தக்காளி வந்து நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து 4 விசில் விட்டு மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், மட்டன் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். மசாலாலாம் வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து வெந்துருச்சு. தக்காளி நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்லா வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் மட்டன் வேக வச்ச அந்த தண்ணி தான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக வேணுன்றதுனால நான் மட்டன் வேக வச்சுருந்தேன் அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த தண்ணி நல்லா வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வருது. குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா வந்து சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த அளவு கிரேவி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து கம்மியாக வேணுன்றதுனால இன்னும் ஓப்பன்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு வேக விட போகிறேன். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட கிரேவியும் வந்து நல்லா திக்காயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மட்டன் கிரேவியை நம்ம சப்பாத்தி, தோசை அது மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.